நமஸ்காரம். வைணவ திவ்ய கஷேத்திரத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார் 88வது திவ்ய கஷேத்திரம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வில்லிபுத்தூர். நம்ம தமிழ்நாட்டுடைய முத்திரை எம்ப்ளமே இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் தான். அவ்வளோ பிரசித்தி பெற்ற முக்கியத்துவம் வாய்ந்த கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார். இந்த கோயில் மண்ணை மெரிக்காத யாருமே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவோ இல்லை இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாகவோ ஆகிறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில் ஆண்டாள் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்யக்ஷேத்திரம். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு நம்ம சொன்னோனாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது இந்த ராஜகோபுரம். வடகிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜகோபுரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முத்திரை. பெரியாழ்வாரும் ஆண்டாளும், பெரியாழ்வார்களால் வளர்க்கப்பட்ட ஆண்டாள். ஆண்டாள் அப்படின்னு சொன்னாலே அழகு, பெருமாளை ஆண்டவள். பெருமாள் ஒருத்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறார் அப்படின்னா அது ஆண்டாளுடைய வார்த்தை தான். இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வில்லிபுத்தூர் பெரிய ஊர். வில்லி அப்படின்னு இருந்த ஒரு வேடுவன், அவன் தன்னுடைய நண்பனை இழந்து பெருமாள் கிட்ட ரொம்ப சங்கடத்தோடு வேண்டின்னு இருக்கும் பொழுது அவர் பேர்லேயே, வில்லின்ற பேர்லேயே இந்த க்ஷேத்திரத்தை உருவாக்குறேன்னு பெருமாள் உருவாக்கி கொடுத்த இடம்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த கோயில் 5 கருட சேவைகள் ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் நடக்கும் விசேஷமான ஒரு கருட சேவை. இந்த கோயிலை சுற்றி நிறைய க்ஷேத்திரங்கள் உண்டு. யார் யாருக்கு கருட சேவை அப்படின்னா, காட்டழகர், திருத்தங்கல் அப்பன், அப்புறம் திருவண்ணாமலை, அங்கே ஒரு திருவண்ணாமலை உண்டு, திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள். அதே போல் இந்த கோயிலையே வீற்றிருக்கக்கூடிய வடபத்ரசாயி, அப்புறம் ஆண்டாள் ரங்கமன்னார். இப்போ 5 பேருக்குமே கருட சேவை ரொம்ப விசேஷமாக விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். ஸ்ரீவில்லிபுத்தூருடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னா, அந்த முக்குளம் அப்படின்னு சொல்லுவா, திருமுக்குளம். அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 ஆறுகளும் சங்கமிக்கக்கூடிய திருமுக்குளத்தில் தான் ஆண்டாளுக்கு மார்கழி மாதத்தில் 20 தேதியிலேருந்து தை 1க்குள்ளே நீராட்டு உற்சவம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும். ரொம்ப அந்த குழந்தைக்கு அழகாக தலைவாரி எண்ணெய் தேய்ச்சி சிக்கெடுத்து குளிப்பாட்டி தைலத்தை தேய்ச்சி சீக்காவை தேய்ச்சி ஆற வச்சு அவ்வளோ அழகாக ஆண்டாளை கொண்டு வருவாள். இது ரொம்ப விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உண்டு. இது வேறு எங்கேயுமே கிடையாது. அந்த வாசனை தைலம் ஆண்டாள் தலையில் தேய்ச்சுண்டு மற்றவர்களுக்கு விநியோகம் பண்ணிக்கொண்ட இந்த வாசனை தைலம் ரொம்ப விசேஷம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வந்தால் பால்கோவா வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பான். அந்த பால்கோவாலாம் இடைக்காலத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அதற்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று இந்த வாசனை தைலம், இன்னொன்று அக்கார வடசல். இன்றைக்கும் மடப்பள்ளியில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அடுப்பு விறகடுப்பு தான். அந்த விறகடுப்பில் பண்ணக்கூடிய அக்கார வடசல் தான் ஆடிப்பூரத்து அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக கொடுப்பா. அதோட 27ஆம் நாள் கூடாரவல்லின்னு சொல்லக்கூடிய அந்த விமர்சையான நாளில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அன்னைக்கு அக்கார வடசல் பண்ணி எல்லோருக்கும் விநியோகம் பண்ணப்படும். அந்த அக்கார வடசல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எல்லோருக்கும் விநியோகம் பண்ணது விறகடுப்பில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ சுவையாகவும் அவ்வளவு சிறப்பாகவும் உலகம் போற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்கார வடசல். அதே போல் அதுக்கு இணையாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த வாசனை தைலம் தான். ஆண்டாள் தலையில் தடவிண்டு அது பிறகு
மற்றவளுக்கு விநியோகப்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம். அது எல்லோரும் வாங்கி நீங்கள் தேய்ச்சிக்கிறீங்க அப்படின்னா அந்த தைலத்தை நிச்சயமாக எப்பேற்பட்ட பிணியும் உங்களை விட்டு செல்லும் அப்படின்றது தான் இதனுடைய சூட்சமம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு பருப்பும் தயிரும் சாதம் ஊட்டி வளர்த்து இல்லையோ நிச்சயமாக பண்ணியிருப்பார். ஆனால் அதை விட நெய், பருப்பு, தயிர் இதெல்லாம் விட அவசியம் பெருமாள் கிருஷ்ணரை பற்றி சொல்லாத நாளே கிடையாது. அதனால தான் ஆண்டாள் தன்னுடைய ஒத்த காலில் இருந்தால் நான் பண்ணிண்டா பெருமாள் ரங்கநாதரை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு அவ்வளோ இஷ்டம் ஆண்டாளுக்கு. சின்ன வயசுலேயே அவள் தன் கழுத்தில் மாலையை மாட்டிட்டு தான் பெருமாளுக்கு கொடுப்பாள், சாத்துவாள். பெருமாள் கழுத்தில் சாத்துறதுக்கு அந்த மாலையை கொடுப்பாள். அவ்வளோ இஷ்டி. கனவு கண்டு காட்சிப்படுத்திய தெய்வம் ஆண்டாள். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்களும் எப்படி வாழணும்னு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துவா ஆண்டாள். ரங்கநாதரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்போம், பெருமாளை தான், அவருடைய திருவடிகளை தான் நான் போய் சேருவேன் அப்படின்றது நின்று கனவு கண்டு காட்சிப்படுத்தி, அதே போல் ரங்கநாதர் இந்த குழந்தைக்காக பல்லக்கு அனுப்பி பெரியாழ்வாரும் இவளும் போய் அவளுடைய திருவடிகள், பெருமாளுடைய திருவடிகளை சேவித்து அங்கே மறைந்தாள் ஆண்டாள். ஆனால் இன்னைக்கும் ரங்கமன்னாரும் ஆண்டாளுமாக காட்சி அளிக்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூரில். பெரியாழ்வாருக்கு தனி சன்னதி உண்டு, தனி கிரகஸ்தம்பம் உண்டு. அதுக்கப்புறம் மேலே ஏறினீங்க அப்படின்னா சேஷசாய் சயன கோலத்தில் வீற்றிருப்பார். அந்த வடகிழக்கு வாசல் வழியாக நீங்கள் நுழையிறீங்க அப்படின்னா பெரியாழ்வாரை பார்த்துட்டு சேஷசாயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டாளுடைய தோட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டாளை ரங்கமன்னாரோட ஒன்றா சேவிக்க முடியும். எல்லா கோவில்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாயார் தனியாக இருப்பா, பெருமாள் தனியாக இருப்பார். இந்த கோவிலில் தன்னுடைய ரங்கமன்னாரோட ஆண்டாள் ஒன்றா கருடாழ்வாரோட இருப்பார். இந்த உலகத்துக்கு ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று அப்படின்றது உறக்கி சொன்ன இடம் நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார் கோவில் தான். ஆண்டாள் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறார். யார்கிட்ட அப்படின்னா மதுரை அழகர். அவளுக்கு ரொம்ப இஷ்டம், அழகர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு போய் வேண்டிண்டு, நான் என்னுடைய பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டேன், ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உமக்கு, அதாவது அழகருக்கு 100 அண்டா அக்கார வடசல் 100 அண்டா வெண்ணெய் நான் உனக்கு படைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறான். இதை எழுதி வச்சுட்டு ஆண்டாள் தன் காலம் முடிஞ்சிடுறது. ஆனால் இந்த விஷயத்தை ஆண்டாளால் பண்ண முடியல. இதை படிக்கிற ராமானுஜர், பின்னாடி தோன்றின ராமானுஜர் தன் அக்காவுக்காக தன் தங்கைக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் 100 தடா அக்கார வடசலும் 100 தடா வெண்ணையும் எடுத்துன்னு போய் அழகருக்கு வைக்கிறார். இந்த விஷயத்தை முடிச்சுட்டு ஆண்டாளை தரிசிக்க வர்றார் ராமானுஜர். என் கோயில் அண்ணா அப்படின்னு சொல்லி வரவேற்போம் ஆண்டாள். அதனால தான் இன்னைக்கும் 2 கோபுரங்கள் உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் சன்னதியில் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றின பெருமாளுக்கு தான் வேண்டிய செயலை பூர்த்தி செய்த ராமானுஜரை வரவேற்றதற்கு வாங்கோ என் கோயில் அண்ணா அப்படின்னு வரவேற்பு ஆண்டாள் 1 அடி முன்னாடி போய். அதனால தான் அந்த கோபுரம் தனியாக தெரியும். அங்கே அவ்வளோ விசேஷம். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை 30, அதே போல் நாச்சியார் திருமொழி 143. இது ரொம்ப வசதி, ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆண்டாளுடைய திருப்பாவை பாடாத தெரியாத யார் இந்த பூலோகத்தில் இருந்தாலும் அவளை இந்த பூமித்தாய், இந்த பூமாதேவி சுமக்கிறது கஷ்டப்பட்டு தான் சுமப்பா அப்படின்னு சொல்லுவாள். அதனால் எல்லோரும் ஆண்டாள் சொன்ன அந்த திருப்பாவை தெரிஞ்சுக்கிறது, ரொம்ப மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம ஒவ்வொருவரும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த பூமித்தாய் சந்தோஷமாக நம்மளை சுமப்பாள். அது தெரியாமல் இருந்தான்னா பூமித்தாயை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஐயோ நம்ம ஏன் இவ்வளோ சுமக்கணுமே, நம்மளுடைய திருப்பாவை தெரியலையே அப்படின்னு கஷ்டப்படுவோம். அவ்வளோ ஏத்தம் திருப்பாவைக்கு உண்டு. ஆண்டாளுடைய திருப்பாவை தான் தமிழுக்கே பெரிய சொத்து, பெரிய பெருமை. அவ்வளவு பெருமைகளும் அவ்வளோ விஷயங்களும் உள்ளடக்கிய கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். ஆண்டாள் கர்ப்பம் தரித்து பிறந்தவள் அல்ல, சீதையை போல. இங்கே பெரியாழ்வாருக்கு ஆண்டாள். வைணவ சம்பிரதாயத்திற்கு 11 ஆழ்வார்கள் பண்ண பெரிய விஷயத்தை
விட ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலையும் தன்னுடைய திருப்பாவிலையும் 30 திருப்பாவிலையும் அதை விட வசதியாக கொடுத்துருக்கா அப்படின்றது தான் ஒவ்வொரு வைணவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால் இந்த க்ஷேத்திரத்துக்கு நீங்கள் போய் சேவிக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான உச்சியையும் வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள். உலகத்தில் பெரிய பணக்கார வரிசையில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டை சேர்ந்த பெரியவர்கள் எல்லோரும் இந்த பூமியை, இந்த மண்ணை மிதிச்சிருக்காங்க. அது அப்துல் கலாம் வரைய முகேஷ் அம்பானிலிருந்து எல்லோரும், அதே போல் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இந்த கோயிலுக்கு பணி செய்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. இந்த கோயிலுக்கும் நம்மளுடைய அரசு வம்சாவளிக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியும் வெற்றியும் அடைய அவசியம் தரிசிக்க வேண்டிய முக்கியமான ஸ்தலம், முக்கியமான திவ்ய கஷேத்திரம் அப்படின்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். அது ஈடிணை இல்லாத ஒரு திவ்ய கஷேத்திரம். அங்கே போய் அனைவரும் தரிசிப்பது அப்படின்றது, அதுவும் ஆடி போகிறதுல ஆண்டாள் பிறந்த, ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்ட அந்த நாளில் நம்ம போய் சேவிக்கிறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள், செவ்வாய்க்கிழமையில் போய் நம்ம தரிசிக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டாள் மனம் குளிர்ந்து நம்மளை ஆசீர்வதிப்பாள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவிடிகளே சரணம் சரணம் சரணம். இதே போல் மற்றொரு திவ்ய கஷேத்திரத்தை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் காண்போம். நன்றி.